நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஃப்ரைடே ஈவினிங். லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க. அபோவ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அபோவ் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆனே ஷார்ப்பாக ஒரு ஃபால் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்துருச்சு. தென் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோசிங் கிராஸ் ஆகாமல் அகைன் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து எடுத்தாங்க. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே அகைன் மேலே வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. தென் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியராக ஒரு 3 பாயிண்ட் நியராக போயிட்டு அங்கே ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இங்கே கன்சல்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ கன்சல்டேஷனுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளோட ப்ரீமியம் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால ப்ரீமியம் எல்லாமே ஹையாக இருந்தது. ஸோ பட்ஜெட் அப்போ நல்ல ஃபால் இருந்தது. தென் வந்து ஒரு டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால அகைன் வந்து மார்க்கெட் மேலே போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூஜ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுனால ப்ரீமியம் எல்லாமே ஹையாக இருந்தது. இன்னைக்கு அதோட ப்ரீமியம் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்காக ஒரு கன்சல்டேட் மூமெண்டம் நடந்துருச்சு. நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பீரி இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் போகல மார்க்கெட். இன்னைக்கு இப்படி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.